அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பலாலி கடத்தொழில் சங்க தலைவர். என்னென்னு சொன்னால், இப்போ எங்கள்கிட்ட இலங்கை மீனவரை ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, இந்தியா மீனவர்கள் பிடிச்சிருக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட ஊர் நூல் மற்ற செய்தியாளர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்தியா மீனவர்களை தப்பான வழியில் தப்பான பாதையில் எழுதி கொண்டும் வார்த்தைகளை விட்டு கொண்டும் இருக்கணும். அப்படியான சம்பவங்கள் நடக்குது. என்னென்னு சொன்னால், இவியல் கடல் கொள்ளையர், இவியல் தனிப்பட்ட இல்லை, இவியல் குடும்பம் சேர்ந்து களவெடுக்கிறாங்க. இதை நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால், 6 மாதம் சங்க தலைவராக 3 தடவை ஆக்களை பிடிச்சிருக்கேன். 12ஆம் தேதி பிடிச்சி சந்திரசேகர் அமைச்சர், கிராம சேவையாளர், மற்றவங்கிட்ட போலீஸ் ஓஏசி அவர்களுக்கு கடிதம் கொடுத்துருக்கு. பலாலி அண்டத்தில் சாதிக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் கடத்தொழில் செய்கிறோம். எங்களோட கடத்தொழில் செய்கிற சமுதாயத்தில் இருந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவியல் மாமன் மருமக்கள் பிள்ளைகள் என்று சொல்லி இந்த இந்தியா மீனவத்தை பொருட்கள், அதாவது விலையில இருந்து போனு ஜிபிஎஸ்ல இருந்து அடித்து பறித்து கொண்டு கொண்டு நிற்கிறோம். இதை தொடர்ந்து இந்த பலாலி அண்டனிபுரம் பலாலி 90ல் இடம்பெயர்ந்து 2016 மீளக்குடிய இங்கே நாங்கள் நாங்கள் இந்த 2016 வந்த பொழுது 2016 இவியல் களவெடுத்து வந்த பொழுது நான் தான் அதை பிடிச்சு கொடுத்து சங்கத்தில் இதண்டு அவியலோட சண்டை பிடிச்சி கோட்ஸுக்கு போயும் வழக்காடினான். அந்த இதை அவியல் விடுறதா இல்லை, தொடர்ந்து இந்த களவை எங்களோட ஊரில் செய்து கொண்டு இருக்கணும். இப்பவும் ஒரு கிழமைக்கு முன்னுக்கு விலை களவெடுத்துக்கு சங்கம் பிடிச்சி அவையில போய் விசாரிச்ச இடத்துல அவர் தகப்பன் சிறையில் இருக்கிறார். விலையிறக்கி சங்கம் கேட்ட பொழுது அப்பா பார்க்க போகிறோம், நாங்கள் பின்னேறம் விலையிறக்கி தாரோம்னு சொல்லி சனிக்கிழமை நடந்தது. சனி இரவு நாங்கள் இங்கே ஒரு தொழிற்கு புறையில் கிறிஸ்தவர்கள் சனி இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவாக கொண்டு அந்த விலையை கடத்தி எங்கேயோ விற்று போட்டு வந்துட்டாங்க. விடியப்புறம் 4 காலுக்கு தான் அந்த போட்டு இங்கே கரையை வந்தது. இப்போ எங்களோட சங்கம் பலாலி கூட்டுறவு சங்கம் நிர்வாகம் கூடி அதில் முடிவெடுத்து போலீஸுக்கும் அறிவிச்சு இதண்டது இப்படி என்று சொல்லி இதண்டது நீங்கள் ஒரு முடிவெடுக்கலாம், இது எங்களோட ஊருக்கு அவமானம் என்று சங்கமே முடிவெடுத்து இந்த சங்கத்தை கட்டுப்படாமல் மீறியதில் சங்கம் எங்களோட சந்தையில் மீன் ஒளிவியலை விற்க ஒன்றாமண்டு ஃபுல்லாக என்ற மறைச்சு இவளை கையை விட்டாச்சு. எங்களால் ஒன்றும் செய்யலாமல் நாங்கள் கையை விட்டாச்சு. நாங்கள் மீண்டும் முயற்சி எடுத்து இதுவரை விடுங்கோ, ஒரு நல்ல வழியாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு தொழிற்செய்வியல் இந்த தொழிலை செய்யுங்கோண்டு நாங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் எங்களுக்கு பலனளிக்கவே இல்லை. ஆனபடியால் இது அரசாங்கம் தலையிட்டு இந்த ஒரு முடிவை எங்களுக்கும் இந்தியா மீனவர்களுக்கும் எந்தவித ஒரு முரண்பாடும் பெறாமல் நாங்கள் சமத்துவமாக ஒற்றுமையாக நாங்கள் தொழில் செய்கிறோம். நாங்கள் கடலில் அடிபட்டோ அவங்கள்ட பொருளை நாங்கள் கொண்டு வந்தோ எங்களோட பொருளை அவியலை கொண்டு வாழ்றதுக்கு இந்த தொழிலை நாங்கள் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு தொழில் செய்யலை. அவன் தனக்கண்ட பணியை தனக்கண்ட தொழிலை செய்து தனக்கண்ட வருவாயை கொண்டு வர்றதை ஒழிய மற்றவனுடைய களவெடுத்து வாழணும்ன்றது எங்களோட ஊரை விரும்ப இல்லை. இது ஊரே எவ்வளவு முயற்சி எடுத்தும் சரிவராமல் சங்கம் அடுத்தடுத்து வந்த சங்கங்களை முயற்சி எடுத்து சரிவராமல் ஆக்களை கையை விட்டாச்சு. கையை விட்ட பொழுதுதான் இது இப்ப பிடிபட்ட சம்பவத்துக்கு முதல் நாள் இங்க இது 3 போட்டுல போனவிய 3 போட்டுல போய் வந்தவிய. இப்ப இந்த அடுத்த நாள் இந்த தனி போட்டுல போய் தான் இந்த சம்பவம் நடந்தது. நாங்கள் முயற்சி எடுத்து எங்களால் இயலாம போச்சு. அரசாங்கம் ஆண்டாலும் இந்த நடவடிக்கையை ஒரு முடிவு கட்டணும் என்று தாழ்மையாக உங்களை கேட்டுக்கொள்றோம். இப்ப அங்கவே சொல்லிக்கிறோம், கடற்கொள்ளையர் என்று சொல்லிக்கிறோம். கடற்கொள்ளையரா நிவியல் எங்களை பொறுத்தளவில் கொள்ளையரா நிவியல். ஏனென்று சொன்னால், நாங்கள் கண் முன்னால நாங்கள் இவியல் அடிபட்டு நான் மாவட்ட கோர்ட்ஸில் வழக்கு மாடி இருக்கிறேன். இப்போ நான் வெளிநாடு போகணுன்றதுக்காண்டி வழக்கு இவளுக்கு காசு கட்டி ஒத்துக்கொண்டு இதண்டு காசு கட்டி போட்டு நான் வெளிநாடு போனேன். இப்போ இந்த திரும்பவும் இவளோட 5-6 முறை இந்த களவு பிரச்சனை நிப்பாட்டுங்கொண்டு நாங்கள் அடிபட்டிருக்கிறோம். இது எங்களை பொறுத்தளவில் அப்படித்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதன்று சொன்னால் சும்மா இல்லை. இப்போ விலையோட விலை விழுந்து ஒரு நாள் 2 நாளைக்கு இதண்டா வெட்டி கொண்டு வர்றதா ஏற்றுக்கொள்ளலாம். இது இவியல் இதுக்கண்டே போறவிய அளவுக்கண்டே போறவிய. அப்போ அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. இதுதான் உண்மை. நாங்கள் பயப்பட்டு கதைக்கணும், இவியலுக்கு பயப்பட்டு கதைக்கணும், எங்கட ஊரை கீழ்த்தரமா கொண்டு போகணும் நாங்க நினைக்க இல்லை. எப்பவும் நாங்கள் இதுல நினைக்கிறோம், எங்கட ஊர் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். நாங்க
சரி, அதுக்காண்டி இவளுக்கு பயந்து நாங்கள் இப்படி இவள் செய்ய இல்லை, இவள் தொழிலுக்கு தான் போனதுண்டு நாங்கள் இதுல நான் நேரடியாகவும் ஆக்களுக்கு முன்னால எந்த யார் வந்து கேட்டால் கூட நான் நேரடியா சொல்றதுக்கும் என்னிடத்து துணிவு இருக்கு. ஏன்னு சொன்னா நாங்கள் இவளோட அடிபட்டு இருக்கிறோம், கோட்சேறி இருக்கிறோம். அப்ப இதைத்தான் நாங்கள் தடுத்திருக்கிறோம் ஒழிய மற்றும்படி இவளோட வில்லங்கத்துக்கோ இவளோட தனிப்பட்ட பிரச்சனையோ எங்களுக்கு எதுவும் இல்லை.